Hello all, this is R. Dharnendran. Today let's talk about Geoffrey Chaucer. His time period starts from 1343 to 1400. As we all know, Chaucer is a great writer, இல்லையா? ஸோ அண்ட் இன்னொன்று சாசர் அப்படிங்கிற பேரை பார்த்தாலே எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூ மேக்கர்னு சொல்கிறாங்க. நவடே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சேயிங் தட் சாசர் வாஸ் ஷூ மேக்கர்னு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹி வாஸ் நாட் அ ஷூ மேக்கர். த வெரி வேர்ட் சாசர் மீன்ஸ் ஷூ மேக்கர். அவரோட பேரோட மீனிங் தான் ஷூ மேக்கர். அவர் ஷூ மேக்கர் இல்லை. ஓகே. அண்ட் he is known as the father of English literature, father of Middle English period, father of English learning, morning star of Renaissance. So இதெல்லாம் இருக்கு. Apart from all these titles, he was given other two titles also: the father of English poetry, founder of English verse. Father of English poetry and என்னன்னா இந்த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் poetry பார்த்தது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் poetryனா சாசர், ஃபாதர் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் poetryனா கேட்மன். டோன்ட் ஃபர்கெட் திஸ். ஓகே. அண்ட் இப்போ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் poetry, ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ஸ், இந்த ரெண்டு டைட்டிலும் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ட்ரைடன். The one who wrote Macfluckno, the true blue Protestant poet T.S. Thomas Shadwell, The Hind and Panther, All for Love. He has written so many works இல்லையா ஜான் ட்ரைடன். இவர் தான் அவரோட ஃபேபிள்ஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் அப்படின்ற ஒர்க்கில் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் poetry, ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாசரை சொல்லியிருப்பார். வி ஷுட் நாட் ஃபர்கெட் திஸ் பிகாஸ் வெரி ரீசெண்ட்லி இட் வாஸ் ஆஸ்ட் இன் நெட் எக்ஸாம். எந்த ஒர்க்கில் ட்ரைடன் சாசரை ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ஸ்ன்னு சொன்னார் அப்படின்னு கொஷனில் கேட்டிருந்தாங்க. ஃபேபிள்ஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹீ இஸ் நோன் as தி மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனாய்சான்ஸ் ஆஸ் வெல் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெனாய்சான்ஸ் சின்ன சேஞ்சஸ், இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் அதிகமாக கொடுத்தது சாசர். ஸோ வி கேன் கால் ஹிம் ஆஸ் தி பாயனியர் ஆஃப் ரெனாய்சான்ஸ். அதனால தான் இவர் என்ன சொல்கிறோம், மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனாய்சான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வாஸ் அ மல்டிலிங்குவல் பர்சன். அண்ட் இவரை மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனாய்சான்ஸ்ன்னு சொல்லும்போது வி ஷுட் ரிமெம்பர் அபவுட் தி அதர் பர்சன் ஆல்சோ. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் விக்லிஃப். பிகாஸ் அவரை என்ன சொல்கிறோம், we call him the morning star of reformation. Okay, got it? So the morning star of Renaissance is Chaucer. The morning star of reformations is Wycliffe. So John Wycliffe என்ன பண்ணியிருப்பாருன்னா, when he worked in Oxford University, he did something against Roman Catholicism. RCக்கு against-ஆக என்ன பண்ணியிருப்பாருன்னா because he thought that there are some principles, அது என்னவா இருக்குது, ரொம்ப சில பிரின்சிபல்ஸ் தப்பாக இருக்குது, கரப்டடாக இருக்குது ஆர்சியில் அப்படிங்கிறத அவர் யோசிச்சிருப்பார். ஸோ he was against them. அதனால் இவர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து he was thrown out. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவர் கூடவே இவரை ஃபாலோ பண்ண சில பேரும் இவரோட சேர்ந்து வெளில போயிருப்பாங்க. ஸோ அந்த ஃபாலோவர்ஸை லோலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஜான் விக்லிஃப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் என்ன பண்ணார், ஆர்சியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சொன்னார். அதனால தான் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரீஃபார்மேஷன் அப்படின்னா நம்ம ஜான் விக்லிஃபை சொல்லுவோம். இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹி வாண்டட் டு பியூரிஃபை ரோமன் கேத்தலிசிசம். ஹி வாண்டட் டு பியூரிஃபை சம் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரோமன் கேத்தலிசம். தட்ஸ் வை வி கால் ஹிம் தி மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரீஃபார்மேஷன் பிகாஸ் ஹி வாண்டட் டு ரீஃபார்ம் இட், அவ்வளோதான். ஸோ ஜான் விக்லிஃப் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரீஃபார்மேஷன், சாசர் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனாய்சான்ஸ். ஓகே. அண்ட் ஹி ரோட் இன் எவ்ரிடே லாங்குவேஜ் ஃபார் ஆல் ஆஃப் ஹிஸ் போம்ஸ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபிக்கலி ஹி யூஸ்ட் ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலெக்ட். ஸோ எந்த டயலெக்ட் யூஸ் பண்ணார் அப்படின்னா ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலெக்ட், இது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ ஹி இன்வென்டட் த poetic form ஆஃப் rhyme royal. You should know one thing, that he invented the poetic form called rhyme royal. At first it was known as the 7-line stanza or Chaucerian stanza. Chaucer invent பண்ண poetic form என்னன்னு சொல்லுவாங்கன்னா rhyme royalனு சொல்லுவாங்க. பட் அப்போ முன்னாடி என்ன பேர் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 7-line stanza formatன்னு சொல்லுவாங்க, இல்லை Chaucerian stanzaன்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் இருக்கார் இல்லையா, ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா த ஒன் ஹூ ரோட் கிங் ஸ்கொயர். ஓகே. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவரோட ஒர்க் தி கிங் ஸ்கொயருக்கு இந்த poetic ஃபார்மை யூஸ் பண்ணியிருப்பார். சாசரோட 7-line ஸ்டான்ஸா ஃபார்மேட்டை அவரோட கிங் ஸ்கொயருக்கு அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ நவ் அ ராயல் பர்சன் லைக் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யூஸ்ட் திஸ் poetic ஃபார்ம். ஸோ இந்த poetic ஃபார்மை ஒரு ராயல் பர்சன் யூஸ் பண்ணதுனால இது என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ரைம் ராயல்னு சொல்ல ஆரம்பித்தாங்க, அவ்வளோதான். பட் ஃபர்ஸ்ட் இது சாசர்
gave it the name 7-line stanza இல்லைன்னா Chaucerian stanzaன்னு சொல்லுவாங்க. But later, because of the usage of royal person like James the First of Scotland, it was known as the Rhyme Royal. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மீடியல் இங்கிலாண்டில் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி தான் அவர் யூஸ்வலி எழுதுவார். அண்ட் யூ ஷுட் நோ ஒன் திங் தட் ஹி வாஸ் நோன் அஸ் தி ஃபர்ஸ்ட் poet to be buried in Poets Corner, வெஸ்ட்மினிஸ்டர் ஆபி. வெஸ்ட்மினிஸ்டர் ஆபியை தான் போயட்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. வெஸ்ட்மினிஸ்டர் ஆபி அப்படின்றது என்னென்னா, இட் வாஸ் பில்ட் பை எட்வர்ட் தி கன்ஃபஸர், தி லாஸ்ட் ஆங்கிலோ செக்ஷன் கிங். ஓகே, என்னென்னா லாஸ்ட் ஆங்கிலோ செக்ஷன் கிங்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேரல்டு. பட் அவர் பெருசாக ஒன்றும் ரூல் பண்ணல, கொஞ்சம் டேஸ் தான் ரூல் பண்ணியிருப்பார். அவருக்கு முன்னாடி இருந்தது தான் இந்த எட்வர்ட் த கன்ஃபஸர் அப்படிங்கிறவர். எட்வர்ட் த கன்ஃபஸர் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஆபியை இவர் தான் வந்து பில்ட் பண்ணியிருப்பார், ஒரு பில்டிங்காக கொடுத்துருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் அதை நிறையா தடவை உடச்சிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி நிறையாலாம் நடந்திருக்கு. இப்போ அதை வந்து ஆங்கிலிக்கன் சர்ச்சாக இந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஆபியை பார்க்குறோம். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஆபி என்ன பண்ணுவாங்க, இதில் என்ன தான் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, த கரனேஷன்ஸ் ஆஃப் த கிங்ஸ், அவங்களுக்கு வந்து க்ரௌன் பண்ணுறதுக்கோ, இல்லை வெட்டிங் செரிமனிஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை இந்த மாதிரி ஃபேமஸ் போயட்ஸ் ஆகும்போது அவங்கள பரி பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி விஷயத்துக்கான பிளேஸாக இந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஆபியை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதில் பரி பண்ணப்பட்ட ஒரு போயட் அப்படின்னா அது சாசர் தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வி ஷுட் நோ தட் ஹி வாஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட். அந்த ஜான் ஆஃப் காண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஜான் ஆஃப் காண்ட்னு சொல்லலாம், நீங்கள் டியூக் ஆஃப் லான்கஸ்டர்னு சொல்லலாம். இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சாசர். அண்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 7 itself he became the page to his wife. இவரோட ஒய்ஃப் டச்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இவங்க ஏஜ் ஆஃப் 7லேருந்தே சாசர் வந்து பேஜ் பாயாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். பேஜ் பாய் மீன்ஸ் மியாலி லைக் அ சர்வெண்ட். ஓகே, ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அண்ட் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதிகமாக கொஷனில் வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் 3 கிங்ஸோட பீரியடில் இருந்திருப்பார். அதாவது இவர் பிறக்கும்போது ஒரு கிங்கு, வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கிங்கு, சாகும்போது ஒரு கிங் இருந்திருப்பாங்க. ஸோ 3 கிங்ஸோட ரெயினில் இவர் வந்து வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ இட் வாஸ் ஆஃபன் ஆஸ்ட் இன் நெட் எக்ஸாம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. எட்வர்ட் த தேர்டோட பீரியடில் பிறந்திருப்பார், ரிச்சர்ட் த செகண்டோட பீரியடில் வாழ்ந்திருப்பார், அண்ட் ஹென்ரி த ஃபோர்த்தோட பீரியடில் இறந்திருப்பார். எட்வர்ட் த தேர்ட் வந்து யார்? இவர் தான் 100 years வார ஸ்டார்ட் பண்ணி விட்டவர். சும்மா இருப்போன்ட்டு இல்லாமல் ஃப்ரான்ஸோட த்ரோனை கேட்டவர் இவர் தான். ரிச்சர்ட் த செகண்ட் வந்து யார்? ஹி வாஸ் த ரீசன் ஃபார் த peasants revolt. ஹெவி டாக்ஸேஷன்ஸ் கொடுத்ததுனால peasants revoltங்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்தது. ஸோ அதுக்கு ரீசன் ரிச்சர்ட் த செகண்ட். அண்ட் ஷேக்ஸ்பியர் ரிச்சர்ட் த செகண்ட்னு ஒரு ப்ளே கூட எழுதியிருக்காரு. ஹென்ரி த ஃபோர்த்து இவரும் வந்து அந்த 100 years வாரில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாசரியான் ஸ்டான்ஸா. ஆல்ரெடி வி டாக்ட் அபவுட் சாசரியான் ஸ்டான்ஸா, அதாவது 7-line ஸ்டான்ஸா ஃபார்மேட் ஆர் ரைம் ராயல். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் பர்சன் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யூஸ் பண்ணதுனால தான் இது ரைம் ராயல்னு சொல்கிறாருன்னு பார்த்துட்டோம். அண்ட் இதில் டோட்டலி 7 lines இருக்கும். தட்ஸ் வை வி கால் இட் தி 7-line ஸ்டான்ஸா ஃபார்மேட். அண்ட் அயாம்பிக் பென்டாமீட்டர் வச்சுருப்பாங்க. அயாம்பிக்னா அயாம்ப் மீன்ஸ் 2 syllables, பென்டா மீன்ஸ் 5 feet. ஸோ இது டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 10 syllables இருக்கும் இதில். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏபி ஏபி பிசிசி. ஸோ ரைம் ஸ்கீம் எப்போவுமே கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் ஸ்பென்சருக்குன்னு ஒரு ரைம் ஸ்கீம் இருக்குது, ஷேக்ஸ்பியருக்குன்னு ஒன்று இருக்குது, ஸ்கெல்டனுக்கு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ரைட்டருக்கும் ஒரு ரைம் ஸ்கீம் இருக்கும். அதை நம்ம கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். பெட்ராருக்குன்னு ஒன்று இருக்கும். ஓகே, அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் நான் கீழே கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் see that. அதர்வைஸ் லீவ் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாசர் வந்து மல்டிலிங்குவல் பர்சன்னு சொல்லிட்டோம். ஸோ ஹி வாஸ் ஏபிள் டு ரீட் அதர் ஒர்க்ஸ் ஃப்ரம் அதர் லாங்குவேஜஸ். அப்போது அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா, அவரோட சில ஒர்க்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், சில ஒர்க்ஸில் இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், சில ஒர்க்ஸில் இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ அது எந்தெந்த ஒர்க்லலாம் அப்படிங்கிறத பொறுத்து நான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் இதை வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு ஃப்ரெஞ்ச் பீரியட் ஃபேஸில் வரக்கூடிய ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா த புக் ஆஃப் தி டச்சஸ், தி ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபால்ஸ். ஸோ ஃபார் தீஸ் ஒர்க்ஸ் ஹீ டுக் சோர்சஸ் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் லிட்ரரி பீசஸ். அண்ட் அதே மாதிரி இட்டாலியன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராய்லிஸ் அண்ட் கிரேசி, தி லெஜண்ட் ஆஃப் குட் விமன், இந்த ரெண்டும் வரும். இதில் இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எழுதின ஒர்க்ஸ் இந்த ரெண்டும். இங்கிலீஷ் பீரியடில் தி கேன்டர்பரி டேல்ஸ் இருக்குது. அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த இங்கிலீஷ் சொசைட்டி
how was the English society during this period, அதை பேஸ் பண்ணி இதில் இந்த கேன்டர்பரி டேல்ஸை கொடுத்துருப்பார். இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் யூஸ்வலி இவரோட தீம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமைன், சர்ச்சஸில் இருக்கக்கூடிய கரப்ஷன்ஸ், பீப்புள் எப்படி வந்து க்ரீடி அண்ட் லஸ்டி பீப்புளாக இருக்காங்க, ஹெவி டாக்ஸேஷன்ஸ் இதனால இருந்தக்கூடிய அந்த டைமில் இருந்த ஒரு ப்ராப்ளம்ஸ், அந்த இம்பேக்ட்ஸ், அண்ட் பிளேக் வந்து பிளேக்னால் என்னென்னலாம் நடந்தது, எவ்வளோ பேர் சஃபர் ஆனாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவார். ஸோ ஆல்ரெடி we knew that plague occurred in 1348 and in this year plague started spreading all over the England. And இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/3 of the population was vanished because of the plague during this year, the 1348 இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் 1362, 1367, 1370 அண்ட் 1665 ஒரு கொஞ்சம் கேப் விட்டு பிளேக் அப்பப்போ வந்து அக்யூர் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இவரோட தீம்ஸாக இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் ஃபாலோவர்ஸ், சார்ஸரோட ஃபாலோவர்ஸை நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சார்ஸரோட ஃபாலோவர்ஸ் என்ன சொல்லுவோன்னா, the followers from England were known as English Chaucerians and from Scotland were known as Scottish Chaucerians. ஸோ இந்த ஸ்காட்டிஷ் சாசரியன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட், ராபர்ட் ஹென்ரிசன், வில்லியம் டன்பர் such a famous poet he was the one who wrote Lament for the Makers இல்லையா. Lament for the Makersனால் சார்ஸருக்கு, வில்லியம் லாங்லாண்ட், இந்த மாதிரி இவரோட கண்டெம்பரரி போய்ட்ஸுக்கும் அவருக்கு முன்னாடி இருந்த போய்ட்ஸுக்கும் எழுதின பர்சன்னா அது இந்த வில்லியம் டன்பர் தான். ஓகே, ஸோ வில்லியம் டன்பர் லேமண்ட் ஃபார் த மேக்கர்ஸுங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலிஜி எழுதியிருக்காரு. கேவின் டக்லஸ் கிளாசிக்கல் ஒர்க்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது இவர் தான். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் வந்து கிங் ஸ்கொயர் எழுதியிருக்காரு. அண்ட் இங்கிலீஷ் சாசரியன் பார்த்திங்கன்னா தாமஸ் ஆக்லீவ், ஜான் லிட்கெட், ஜான் ஸ்கெல்டன், ஸ்டீஃபன் ஹாஸ், அலெக்சாண்டர் பார்க்லே வந்து த ஷிப் ஆஃப் ஃபூல்ஸ் எழுதியிருப்பார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தாமஸ் ஆக்லீவ் எல்லாருக்கும் தெரியும், த ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ், இந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ் இவர் எழுதியிருக்காரு இல்லையா. ஜான் லிட்கெட் சீஜ் ஆஃப் தீப்ஸ், இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஜான் லிட்கெட் வந்து எப்போவுமே வால்யூமினஸ் ஒர்க்ஸ் தான் எழுதுவார், ரொம்ப பல்கி ஒர்க்ஸ் எழுதுவார். அண்ட் ஜான் ஸ்கெல்டானிக் சானட்னே ஒரு சானட் ஃபார்ம் இருக்குது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீஃபன் ஹாஸ் அண்ட் இவரெல்லாம் அவ்வளோ, ஸ்டீஃபன் ஹாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்டெல்லாம் இல்லை. ஸோ இதுதான் சார்ஸரோட ஃபாலோவர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் கிளியராக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சார்ஸரோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்த்தாச்சு. அவரோட பயோகிராஃபி, அவர் எந்த மாதிரியான ஒரு ரைட்டர், தீம்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. செகண்ட் பார்ட்டில் அவரோட ஒர்க்ஸ் அண்ட் கேன்டர்பரி டேல்ஸை நம்ம தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ.